அந்த சுவாமியினுடைய தீர்த்தத்தை சாப்பிட்றதோ, இல்லை சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண பாலை சாப்பிட்றதோ, இல்லை சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணதை நம்ம பிரசாதமாக எடுத்துக்கிறதோ ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாள்னாக்கா, அதில் வந்து இப்போ அஷ்டபந்தனம் சாத்தியிருக்கா. அஷ்டபந்தனத்தை ஒரு அஷ்டபந்தனம் அது ஒரு மருந்து தான், உடம்புக்கு நல்லதை செய்யக்கூடியது. ஆனால் அதை நேரடியாக நம்ம சாப்பிட முடியாது, உடம்புக்கு ஒத்துக்காதுங்கிறதுனால அதில் பட்டு வரக்கூடியதான தீர்த்தமோ பாலோ திரவியங்களோ அது உடம்புக்கு ஒரு நல்லதை செய்யும் அப்படின்னு ஆயுர்வேதத்தில் இருக்கிறதுனால தான் அந்த அஷ்டபந்தனங்கிறத சாத்திரா சுவாமிக்கு. அந்த அஷ்டபந்தனத்தில் பட்டு வரக்கூடிய தீர்த்தம் உடம்புக்கு வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதில் ஏதோ ஒரு ஆயுர்வேதம் இருக்குது, அதில் ஏதோ ஒரு சயின்ஸ் இருக்குது. நம்ம சரீரத்துக்கு சுத்தி பண்ணக்கூடியதான ஒரு நல்லது பண்ணக்கூடியதான ஒரு சக்தி அதில் இருக்குங்கிறதுனால தான் அந்த அஷ்டபந்தனங்கிறத சாத்தி வச்சுருக்கா சுவாமிக்கு. அஷ்டபந்தனங்கிறத சாத்தி அதில் அபிஷேகங்கள்லாம் பண்ணி அந்த திரவியங்களை நம்ம வந்து உள்ளுக்கு சாப்பிட்டுக்கிறோம், இல்லை தலையில் தெளிச்சுக்கிறோம், இல்லை கண்ணில் தொடச்சிக்கிறோம், உடம்பெல்லாம் தொடச்சிக்கிறோம். அப்படி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கோவிலில் ஒரு விசேஷங்கள் இருக்குது. அதில் அந்த இலையை வச்சு கொடுப்பா, அதில் வந்து அந்த விபூதியை எடுத்து கொடுக்குறா, அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் எடுத்து கொடுக்குறா, குங்குமத்தை எடுத்து கொடுக்குறா. அம்பாள் கோயிலுக்கெல்லாம் போனேன்னா அம்பாள்கிட்ட எலுமிச்சம்பழத்தை வச்சு கொடுக்குறா. அதை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு ஏதோ நல்லது நடக்கிறது அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுட்டு அதை வழக்கத்தில் கொண்டு வந்துட்டுருக்கா. அதனால தான் அந்த விஷயங்கள்லாம் வச்சுட்டுருக்கா. அது ஒரு காரணம். ஆயுர்வேதம் ஒரு பக்கம், சயின்ஸ் ஒரு பக்கம். அடுத்தது நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், அதில் வந்து ஒரு லூப்ரிகண்ட் இருந்துகிட்டே இருந்தால் தான் அந்த சிலா விக்கிரகங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கும். அதுக்காகவும் அது வந்து அந்த சிலா விக்கிரகத்துக்கு ஒரு பாதுகாப்புக்காக அது நமக்கு என்ன நன்மை அப்படின்னாக்கா, அஷ்டபந்தனத்தில் பட்டு வரக்கூடிய அந்த திரவியங்கள் உடம்புக்கு நல்லதை கொடுக்கும், நல்லதை செய்யுங்கிறதுனால அதை நாம் பிரசாதமாக எடுத்துக்கிறோம். இல்லை விரும்பின எடுத்து சாப்பிடுன்னா சாப்பிட மாட்டோம் யாரும். அது பிரசாதம், சுவாமி பிரசாதம், அபிஷேக தீர்த்தம் அப்படின்னு சொல்லி கொடுத்தா பக்தியோட ஒரு பவ்யத்தோடு வாங்கி சாப்பிடுவோம். இதுதான் வந்து தோணுறது. அதுக்காக தான் இதெல்லாம் வச்சுருக்கா. காரண காரியம் இல்லாமல் இப்படி 500 வருஷம் 1000 வருஷம் 2000 வருஷமாக ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருப்பாளா யாராவது? நம்மளுடைய பூர்வஜாலாம் என்ன அவ்வளவு என்ன சிந்தனை இல்லாமலா பண்ணிட்டுருக்கா? வச்சுருப்போம். அதை நம்ம சிந்தனை பண்ணி தெரிஞ்சுக்கணுமே தவிர குதர்க்கமாக வந்து அதை புரிஞ்சிக்கக்கூடாது. எம் அப்படிங்கிறதுக்கு சுத்தமான தமிழ் அர்த்தம் பார்த்தேன்னா படைத்தல். அவள் சொல்கிறாளே, இதரெல்லாம் சொல்கிற படையல் அப்படின்னு சொல்கிறாளே. படைக்கிறதுனா என்னது? எல்லாத்தையும் வந்து இந்த ஸ்ரீ வைஷ்ணவா சொல்கிற மாதிரி கண்டருளை பண்ணுறது. அதுக்கு என்ன பேர்? கண்டருளை பண்ணுதல். அம்சம் பண்ணுங்கோங்கிற கண்டருளை பண்ணுறது. சுவாமி அதை எல்லாத்தையும் பார்க்குறாரு அப்படின்னு ஒரு பாவனை நமக்கு. அந்த பாவனை தான் பூஜை. அம்பாளை என்ன சொல்கிறோம்? பாவனா மாத்திர சந்துஷ்டா யை நமஹ. நீ என்ன பாவத்தில் பார்க்குறியோ அந்த பாவத்தில் சந்தோஷப்படுறா அம்பாள் இல்லையா? நாம் பண்ணுற நைவேத்தியத்துலேயோ அபிஷேகத்துலேயோ ஒன்றும் நிற்க போகிறதில்ல. நீ மனசில் அன்போட பாவனையோட இது ஒரு குழந்தைய நம்ம சாதம் ஊட்டுறோம், அதை குளிப்பாட்டி விடுறோம், அதுக்கு ட்ரெஸ்ஸை மாட்டி விடுறோம். அப்போ அந்த குழந்தை எப்படி அழகாக நம்ம கூட நிற்கிறது, சந்தோஷமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் ஒரு அன்புக்கு கட்டுப்பட்டு நிற்கிறது. அதை மாதிரி நிற்கிறார் சுவாமி. அவ்வளோதான். நீ அபிஷேகம் பண்ணுறியா? அப்படியா பண்ணுங்க, சரி அப்படின்னு வந்து நிற்கிறார். அவ்வளோதான். சரி, நீ பண்ணுற அபிஷேகத்தினால தான் அவர் இருக்கார், நீ பண்ணுற நைவேத்தியத்தினால தான் அவர் சாப்பிட்டுருக்கார் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. நம்மளுடைய பாவனைக்கு அவர் கட்டுப்படுறார், அன்புக்கு கட்டுப்படுறார், பக்திக்கு கட்டுப்படுறார். அவ்வளோதான். எந்த சுவாமியாகனாலும் இருக்கட்டும், எந்த அம்பாளாகனாலும் இருக்கட்டும், அதுதான் பூஜை. மனசு லயிக்கணும். அங்கே நம்ம மனசு ஒரு விஷயத்தில் லயிக்கணும்
அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பூஜைங்கிறத ஒன்று வச்சுருக்கா. மனசு புத்தி எல்லாம் ஒரே இடத்துல லயிக்கணும். என்ன சொல்கிறேன் இங்கிலீஷில் கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸ் பண்ணுறது, மைண்டை ஒரே இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுறது எங்கே ஆரம்பிக்கிறது? பூஜையிலேருந்து ஆரம்பிக்கிறது. அந்த பூஜையிலேருந்து ஆரம்பிக்கிறது தான் நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஒரு வேலையிலையும் அது வந்து பிரதிபலிக்கிறது. படிக்கணும்னா ஃபோக்கஸாக படிங்கோங்கிறான், கான்சன்ட்ரேஷனாக படிங்கோங்கிறான். ஒரு வேலையை செய்யணும்னா கான்சன்ட்ரேஷனாக பண்ணுப்பா, அது ரொம்ப ஒரு இதோட பண்ணுப்பா, ஒரு டெடிக்கேஷனோட பண்ணுங்கோங்கிறான். அர்ப்பணிப்பு அதில் எங்கேருந்து வந்தது? பூஜைங்கிறதுலேருந்து தானே வந்தது. அந்த பூஜைங்கிறது என்னது? மனசு லயிக்கிறது, ஒரு இடத்துல மனசு லயிக்கிறது. அது எங்கேயோ போய் லயிக்காமல் அது பகவான் அப்படிங்கிற பேரில் ஒரு நல்ல சிந்தனையில் போய் லயிச்சுதுன்னா அது வந்து மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், மூளைக்கு ஒரு அமைதியை கொடுக்கும், மைண்டுக்கு ஒரு அமைதி கிடைக்குங்கிறதுனால அதை பண்ண சொன்னோம். அது நம்மளுடைய ஒவ்வொரு வேலையிலையும் அது திரும்ப பிரதிபலிக்கும். அது அதனால தான் காலங்காத்தால் இப்போ தூங்கி எழுந்த உடனே அதை பண்ண சொன்னான். தியானம் பண்ணுறது, பூஜை பண்ணுறதுங்கிறதெல்லாம் மனசை வந்து ஒரு இடத்துல லாக் பண்ணி வைக்கிறது. அதை பண்ணினா அன்றைக்கி பூரா நல்லா இருக்குங்கிற, அன்றைக்கி பூரா எல்லாம் கரெக்டாக நடந்ததுங்கிற. இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்லி வச்சுருக்கா. இதெல்லாம் வந்து இதை பற்றிலாம் பேசுங்க, நிறைய பேசுங்க. வைதீகம், அடுத்தது பூஜை, அடுத்தது கோவில், அடுத்தது ஆகமம், இதெல்லாம் இருக்க எல்லாத்தையும் வந்து அலசி ஆராய்ச்சி பேசுங்க. கேட்குறதுக்கும் நல்லா இருக்கும், எல்லாருக்கும் புரியும். சயின்ஸ் சென்டர்னு வச்சுருக்கா பாருங்க, விஞ்ஞான மையம் அப்படின்னு இருக்குது. அந்த காலத்தில் விஞ்ஞான மையம்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் கோவிலையே ஒரு சயின்ஸு சென்டர் மாதிரி அவள் உருவாக்கி வச்சுருக்கா. இதுதான் ஒரே வார்த்தை, நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணுமோ புரிஞ்சுக்குங்க, அவ்வளோதான். உங்களுக்கு அதில் கோவிலில் உங்களுக்கு சயின்ஸ் வேணும்னா சயின்ஸ் இருக்குது, விஞ்ஞானம் இருக்குது. மெய்ஞானம் வேணும்னா மெய்ஞானம் இருக்குது, ரெண்டும் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு கலை நயமாக பார்க்கணும்னா கலை நயமாக பார்க்கலாம். அதை படிப்பு சம்மந்தமாக பார்க்கணுன்னா வித்யாபியாசத்தை வந்து புரிய வைக்கிறது, சிற்பக்கலை, அந்த கலை இந்த கலை எல்லா விதமான கலை நயங்களும் அங்கே கொண்டு வந்து வச்சுருக்கோம். என்ன இதெல்லாம் நிறைய வருது, நான் ஃபேஸ்புக்கில் போட்டுட்டே இருக்காள. அந்த கோவிலை நம்பி அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஜனங்கள் பூரா தன்னுடைய வாழ்வாதாரத்தை வச்சுட்டுருந்தா. கோவிலுக்காக எல்லாரும் பாடுபட்டால் அந்த கோவில்ங்கிற பேரில் எல்லா மக்களும் தங்களுடைய ஜீவனத்தை பண்ணிட்டு இருந்தா. அப்படி தானே ஏற்படுத்தி வச்சுருக்கா, தானே அடிப்படை. நீங்கள் எந்த கண்ணோட்டத்தோடு பார்க்குறீங்களோ அந்த கண்ணோட்டத்தில் அது பதில் கொடுக்கும் கோவில். ஒரு பரோபகாரம்னு அங்கே பார்த்தீங்கன்னா பரோபகாரம் நடக்கிறது, டெய்லி அன்னதானம் நடக்கிறது. பக்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய ஜபங்கள் நடக்கிறது. அது ஆகர்ஷணம் ஆகிறதுக்காக அங்கே துவஜஸ்தம்பம், தங்க கவச்சம், வெள்ளி கவச்சம், சிலா விக்கிரகம், யந்திரம் அதெல்லாம் வச்சுருக்காது. அது அதுக்கு நம்ம பண்ணுற ஜபங்களெல்லாம் சவுண்டு வேவ்ஸ்லாம் ஈர்த்துக்கிறது, அதை பிரபஞ்சத்தில் வெளியிடுறது, வரக்கூடிய வாழ்க்கெல்லாம் அது போய் சேர்றது. அதானே சயின்ஸுன்னு சொல்கிறீங்க நீங்கள். காப்பர் தகடெல்லாம் அடியில் வைக்கிறது காரணம் என்ன? அதானே இந்த சவுண்டு வேவ்ஸுங்கிறான். எல்லாம் அமெரிக்காவில் கண்டுபிடிச்சி ஒரு 2 செடியை வளர்க்குறேங்கிறான். ஒரு செடிக்கு நல்ல சந்தோஷமாக அது கூட பேசுகிறான், அதுக்கு பாட்டு பாடுறான், என்னெல்லாமோ பண்ணுறான், தண்ணி விடுறான். இன்னொரு செடியை வந்து திட்டிகிட்டே இருக்கான், அதுக்கு வந்து கெட்ட வார்த்தையால் திட்டி அதை இது பண்ணி பண்ணுறான். அந்த நல்ல வைப்ரேஷன் கொடுத்து நல்ல இந்த செடி கூட பேசி வளர்க்கக்கூடிய செடி நல்லா வளர்கிறது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பான வார்த்தைகளை பேசி, கெட்ட வார்த்தைகளை பேசி, நெகட்டிவான இதெல்லாம் பண்ணி ஒரு செடியை வளர்க்குறான். அந்த செடி வந்து சரியாக வளர்றதில்ல.
அது எப்படியோ போயிடுது அப்படிங்கிறதெல்லாம் இப்போ ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாளே, பார்க்கலையா கேட்கலையா? அப்போ அந்த சவுண்டுக்கு வந்து அந்த வைப்ரேஷனுக்கு வந்து சக்தி இருக்குதுன்னு நம்புறீங்களா இல்லையா? அதை தான் அந்த காலத்தில் பண்ணி வச்சா கோவில்களில். அதான் நான் அடிப்படையை முதல்ல தெரிஞ்சுங்க. வைதீகம் வைதீகம்னா வைதீகம் விரும்புனா நமக்கு இந்த சவுண்டு வைப்ரேஷனை மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம். அது எங்கே போய் சேர்றது? நீங்கள் தீர்த்தத்தில் அதை கொடுத்தேன்னா தீர்த்தம் வந்து அந்த வைப்ரேஷனோடு இருக்கும். சிலா விக்கிரகங்களுக்கு கொடுத்தேன்னா சிலா விக்கிரகங்களுக்கு அந்த வைப்ரேஷன் ஏறும். தகடு, காப்பர் தகடு, இந்த மாதிரி உலோகங்கள்லாம் இது பண்ணேன்னாக்கா தங்கமோ வெள்ளியோ தகடு தகடுங்கிறல எந்திரம் அதில் பண்ணேன்னா அதில் அதனுடைய சவுண்டை வந்து கிரகிச்சு வச்சுக்கும், அதனுடைய பலனை கொடுக்கும். அதை தானே